நாம் இன்று அதிகாரம் 87 பகை மாட்சி பார்க்கிறோம். அடுத்து 6ஆம் குறள். காணா சினத்தன் கழிவரும் காமத்தான் பேணாமை பேணப்படும். அளவிட முடியாத கோபமும் அளவில்லாத காமநுகர்வும் உடையவனை பகைவர்கள் வெற்றி கொள்வது எளிது. காமத்தான் என்றால் காமப்பொருளது மட்டுமன்று, எந்த ஒன்றிலும் அளவற்ற பேராசையுடையவன். எதை பார்த்தாலும் இது நமக்கு வேண்டும், இது நமக்கு கிடைக்காதா என்று இயங்குகிறவன் இருக்கிறானே, ஆறா இயற்கை அவா என்னும் நோய்வாய்ப்பட்டவன் கழிவரும் காமத்தான் என்றதால் தம் குடியோடு நாட்டையும் அடியோடு அழிப்பவனாவான் என்பதை இந்த 6ஆம் குறள் சொல்கிறது. காணா சினத்தன் கழிவரும் காமத்தான் பேணாமை பேணப்படும் என்கிற குறள் மூலமாக நாம் இந்த செய்திகளை உணர்கிறோம். குறள் 7. கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்தும் மானாத செய்வான் பகை. மன்ற அடுத்திருந்தும் மானாத செய்வான் பகை கொடுத்தும் குழல் வேண்டும். தன்னை சார்ந்து கொண்டே தனக்கு பொருந்தாத செயல்களை செய்வதனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது உருவாக்கி கொள்ள வேண்டும். இதனுடைய நுண்பொருளாக தான் விரைந்து செய்தற்குரிய வினை அணுகியிருந்தும் அதற்கு வேண்டியதை செய்யாமல் வேண்டாத வீண் செயல்களை செய்து நிற்பவனுடைய பகையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவனால் வருகிற சிறு சிறு இடையூறுகள் இவன் நமக்கு பகைவன் என்று தெரிந்தால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவன் எந்த விதமான தீங்கும் செய்துவிட முடியாது. அவனால் இந்த துரோகம் இருக்கிறது வருக, அது அண்டி இருந்தே செய்யும். ஆனால் பகைவன் என்றால் கொஞ்சம் எட்டித்தான் நிற்பான். இவன் பகைவன் என்பது வெளிப்படையாக தெரியும் என்பதனால் அதனால் அப்படிப்பட்டவனுடைய பகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். ஏதாவது கொடுத்தாவது அவன் பகையை பகையாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதை மன்ற அடுத்திருந்தும் மானாத செய்வான் பகை கொடுத்தும் குழல் வேண்டும். ஏதேனும் அவனுக்கு கொடுத்தாவது அவன் சில பேருக்கு அடிக்கடி கைமாத்து கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு தடவை கொடுக்கிற போதும் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க நான் உன்ன மாதிரி நிலைக்கு வந்துடுவோம். கைமாத்து வாங்க நான் கொடுக்க மாட்டான். இதெல்லாம் பழைய காலத்துல, இப்பெல்லாம் யாரும் கொடுக்கறது இல்லை. அப்படி ஒரு காலம் இருந்தது. அவனுக்கு ஒரு தொகையை கொடுத்து இனிமேல் வரக்கூடாது என்று கண்டிஷனாக சொல்லிவிடுவாரு. அதன் பிறகு அவன் வரமாட்டான். அது அந்த நட்பு முறையில அவன் மீண்டும் அணுகாமல் இருப்பதற்கு. அதை போல் ஒரு பகையையும் அவனை அண்டவிடாமல் வைத்திருப்பது. அந்த பகை அவன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்து சேரமாட்டான். ஏனென்றால் பணம் வாங்கிவிட்டான். அதனாலதான் கொடுத்தும் குழல் வேண்டும். அப்படிப்பட்ட பகைவன் இடையூறு செய்யாமல் இருப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு பகையையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக சொல்கிறார். அடுத்து குறள் 8. குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலனாம் ஏமாப்புடைத்து. குணநிலனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனநிலனாம் ஏமாப்புடைத்து. நல்ல குணங்கள் இல்லாமல் தொடர்ந்து செய்யும் குற்றங்களால் நல்ல நட்பு துணைகளையும் இழப்பது என்பது பகைவர்களால் வெல்லப்படுவதற்கு நல்ல துணையாக அமையும். அதாவது தன்னுடைய அறியாமை இன்னும் மிகுதிப்படும் என்று அந்த 80-90 சேரமாட்டான். மிகச்சிலர் விதிவிலக்காக சேருவான், அது வேறு. பெரும்பாலானவர்கள் தங்களுடைய அறியாமை புலப்பட்டு விடும் என்று, அறியாமை இருப்பது தெரியும், அவன் அதுக்கு கீழே வாங்குறானே 30 கீழே, அது தெரியும். இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு நினைப்பு. அதனால அந்தந்த இனத்தோடு அந்தந்த இனம் சேர்ந்து விடும். எந்தெந்த குழுவோ அந்தந்த குழுவோடு சேர்ந்து விடுவதை நாம் பள்ளியிலே பார்க்கலாம். இதை புறநானூறு சொல்லுது. சான்றோர் சான்றோர் பாலராவ சாலார் சாலார் பாலராவ என்று, பாலராகுபவே என்று சொல்லுகிறது. என்று சொன்னால் பழங்காலத்திலேயே இந்த முடிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான உத்தி இதெல்லாம். சோழன் நல்லுருத்திரன் என்று ஒருத்தன் இருந்தான். அதனால 190வது பாடல்லே சொல்லுகிறார், எனக்கு எலி மாதிரி ஆட்கள்லாம் வேண்டாம்,
புலி மாதிரி நண்பர்கள் வேணுங்கிறான். அப்பதான் அவனுக்கு துணை சரியானதாக இருக்கும். அதை நம்ம திருவள்ளுவர் சொல்லுகிறார். இந்த அதாவது வேலு நாச்சியாருக்கு, சிவகங்கை சீமையில வேலு நாச்சியாருக்கு ஒரே ஒரு குயிலி இருந்தா பாருங்க. அவ அந்த வேலு நாச்சியாரை மட்டும், தன்னுடைய அரசியாகி வேலு நாச்சியாரை மட்டும் காப்பாற்றவில்லை, அந்த படைக்களங்களில் எண்ணெய் தடவி தீ வைத்துக் கொண்டு தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, இந்த நாடு காக்கப்பட வேண்டும் என்று எதிரிகளுடைய படைக்கூட்டிலுக்குள்ளே குதித்தாழ்வார்கள். அதுதான் சிறப்பு. தன்னுடைய உயிர் போனதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. இந்த ஆயுதங்களால் நாட்டை அழித்து விடுவான் என்று தன்னுடைய உயிர் தியாகம் செய்தார். அரசியை காப்பாற்றினால் அந்த படைக்களத்தை ஒழித்ததனாலே அவர்கள் நிராயுதபாணிகளாக ஆகிவிட்டார்கள் என்பதனால் அப்படிப்பட்ட நட்புதான் வேண்டும் என்பதை சான்றோர் சான்றோர் பாலராக, சாலார் சாலார் பாலராகுவ என்றால் அந்த கீழ்மக்களோடு நட்பு செய்து கொள்வார்கள், சான்றோர்கள் சான்றோர்களோடு நட்பு செய்து கொள்வார்கள் என்பதை புறநானூறும் படம் பிடித்து காட்டுகிறது. ஊனானேலானாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு ஏனன் ஏலானாம் ஏமா புடைத்து என்று பார்க்க வேண்டும். அதற்கு 3 கருத்து சொன்னேன். பகைத்து தாக்க படையோ கருவிகளோ ஊர்திகளோ இல்லாமல் தம்மை கண்ட அளவிலே ஒடுங்கி போவான் என்றால் அப்பகை மாட்சி எப்பகை மாட்சியிலும் மேம்பட்டது என்பது அதனுடைய பொருள். அடுத்து 9ஆம் குறள். செருவார்க்கும் சேனிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பிரின். செருவார்க்கு சேனிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பிரின். இதை இப்படி படிப்போம். அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின் செருவார்க்கு சேனிகவா இன்பம். அறிவில்லாத எதற்கும் அஞ்சுகிற பகைவரை பெற்றால் அவர்களை வெற்றி காண்பவர்களுக்கு உயர்ந்த இன்பங்கள் கிட்டும். இந்த சேனிகவா என்றால், சேன் என்றால் தொலைவு என்று, சேய்மை என்று சொல்லுகிறோம் அல்லவா, இங்கே உயர்ந்த இன்பங்கள் கிட்டும் என்று அந்த டிஸ்டன்ஸ், இடைவெளி, தூரம் அதிகமாக இருக்கிறது என்பதை உயர்ந்த என்கிற பொருளிலே சொல்லுகிறார். உயர்ந்த இன்பங்கள் கிட்டும். யாருக்கு? இவர்களை பகைப்பவர்கள். எவர்களை? அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின். அறிவில்லாதவர்கள், அச்சப்படுபவர்கள் இப்படிப்பட்டவருடைய பகையை பெறுவார்களே ஆனால் அவர்களுக்கு சேனிகவா இன்பம் கட்டும். செருவார்க்கு என்றால் இவரை பகைப்பவர்களுக்கு, பகைத்து கொண்டால் இவர்களுக்கு உயர்ந்த இன்பங்கள் கிட்டும் என்பதை சொல்லுகிறார். அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின் என்றால் பெற வேண்டிய போர் பயிற்சிகளோ படைக்கல ஆளுமையோ சூழலுக்கு தக பின்வாங்கி முன்னேறும் திறமும். அந்த புலி பாயறதுக்கு தான் பின்வாங்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி சூழலுக்கு தக பின்வாங்கி முன்னேறும் திறமும் வாய்ப்பை நழுவப்படாது தாக்கும் திறனும் இவற்றில் எவையும் அறிந்திராத பகைவரோடு போரிடும் வாய்ப்பை பெற்றால் செருவார்க்கும், அவரோடு போரிடும் வாய்ப்பை பெற்றவருக்கு என்று பொருள். செருவார்க்கும் அவரோடு போரிடும். இதெல்லாம் ஒண்ணுமே உருப்படி இல்லாதவன் அர்த்தம். பெற வேண்டிய போர் பயிற்சி கிடையாது, படைக்கல ஆளுமை கிடையாது, சூழலுக்கு தக பின்வாங்கி முன்னேறுகிற தன்மை கிடையாது, வாய்ப்பை நழுவ விடாத தாக்கும் திறன் கிடையாது. இப்படிப்பட்டவரோடு சண்டையிடுகிற பகைவருக்கு அந்த இடம் இந்த இடம் இல்ல, அப்பொழுது இடம் அறிதல். அந்த இடம் இந்த இடம் இல்லை, எந்த இடத்துலையும் ஜெயிப்பான். இப்ப சில விளையாட்டு வீரர்கள் ஹோம் பிச்சுமா, தன்னுடைய இடத்துல அவன் ஜெயிப்பான், அவன் இடத்துக்கு போனா தோத்துட்டு வருவான். அது மாதிரி இல்லாம அவ்விடம் இவ்விடமின்றி அப்பொழுது இப்பொழுது நேரங்காலம் கிடையாது. லண்டன்ல போய் ஆடுற போது நமக்கு 4 மணி நேரம் கழிச்சு அதிகமாகும். ஆஸ்திரேலியாவில் போய் ஆடுகிற போது விடிய காத்தால 3 மணிக்கே விளையாடணும். இது மாதிரி நேரம் எப்பொழுது இப்பொழுது என்று இல்லாமல் எப்பொழுதும் வெற்றி பெறுவான் என்பதை அங்கே சொல்லுகிறார். இவ்விடம் அவ்விடம் என்றோ இப்பொழுது அப்பொழுது என்றோ என்று இல்லாமல் உடனடியாக வெற்றி இன்பம் வாய்க்கப்பட்டு விடுவர் என்பதனாலேதான் சேனிகவா இன்பம் என்று சொன்னார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே கருவிகளை ஒப்படைத்து தன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் அப்படிப்பட்ட பகை உண்டா என்றால் பழமொழி 400 கூறுவது உண்டு என்று பழமொழி 424வது பாடல் கூறுகிறது.
கற்றறிந்த நல்லோர் கூடி அவையில் நாவை சுருக்கி வைத்துக் கொண்டு புள்ளியர் அவையில் தம்மை புகழ்ந்து பேசிக் கொள்ளுவதானது நல்லவை கண்டக்கால் நான் சுருட்டி நன்றுணரா புல்லவையுள் தம்மை புகழ்ந்துரைத்தல் புல்லார் புடைத்தருகன் அஞ்சுவான் இல் உள் வில் ஏற்ற இடைக்களத்து எய்துவிடல் என்று பழமொழி சொல்லுகிறது. உண்மை புரியலையே. அதாவது இவனும் ஒரு அற்பன். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா தெளிவா புரியும். இவனும் ஒரு அற்பன். அப்படி இருக்கும்போது இவனுடைய வீர பிரதாபங்களை எல்லாம் போய் சான்றோரோட சொன்னா இது எப்படா நடந்ததுன்னு கேட்பாங்க. யாருக்கிட்ட இந்த பொய்யெல்லாம் அவிழ்த்து விடுற என்று சொல்லி விடுவார்கள். அதனால புல்லர்கள் இவனை மாதிரி ஆட்கள் இருக்கா பாருங்க, அவகிட்ட போய் இப்படி இதெல்லாம் நடந்த மாதிரி சொல்லுவான். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. ஒரு பழைய திரைப்படம். அவன் தன்னுடைய மனைவியிடம் வந்து, நான் பெரிய எழுத்தாளர், ஏன்னா என் வீட்டிலேயே சும்மா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி, ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளனுடைய பேர் இந்த புனை பேர்ல தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பாராட்டு விழாலாம் நடக்குதுட்டு போயிட்டு நிறைய சொல்லுவான். அவ்வளவு அவனை உபசரிச்சு சரி உண்மைதான் போட்டிருக்கு. அப்புறம் பிறகு அவன் பொய்யன் என்பதை தெரிந்து கொள்கிறார். ஒரு பழைய திரைப்படம். அப்படி வந்து நன்றி. அந்த படத்திலே அது ஒரு நகைச்சுவை காட்சிக்காக அதை சேர்த்திருக்கிறார்கள் என்றாலும் கூட இதை வெளியிலே சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் இல்லை, அந்த பெரிய எழுத்தாளர் இவன் அல்லன் என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால செல்லும் இடத்தில் சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது. இவன் ஒரு சோம்பேறி, வீட்டில் உட்கார்ந்து உண்டு கொண்டிருப்பவன், இல்லாளையும் விரும்பான், உழைக்காதவனை, சம்பாதிக்காதவனை, காசு இல்லாதவனை மனைவி கூட விரும்ப மாட்டாள் என்பதை அவை விராட்டி சொன்னதை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதை போல இவன் மனைவி அறியாதவள், இவளிடம் இப்படி போய் சொல்லி எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும்? அவள் உடனே கண்டுபிடித்து விடுவாள். அவள் புத்திசாலி. கல்வி அறிவு இல்லாதவள் என்றாலும் கூட அவள் புத்திசாலியாக இருக்கிறாள் என்பது கருத்து. அந்த அடிப்படையில இந்த புல்லர்கள் அவையிலே போய் சொல்லுவார்கள், புடைத்தருகன் அஞ்சுவான் இல்லுள் வில் ஏற்ற இடக்களைத்து எய்துவிடல் என்றால், இவன் அம்பு கொண்டு போர்க்களத்திலே யானை மீதோ குதிரை மீதோ உள்ள வீரர்களை கொல்ல மாட்டான், வீட்டில் இருக்கிற சட்டிப்பானைகளோடு கூடுவான் என்பதை இல்லத்திலே இருக்கிற பாத்திரம் பண்டங்களின் மேல் விடுவான். அவ்வளவு கோழை என்பதை இந்த பழமொழி 400 சொல்லுகிறது. இந்த குறளுக்கு இது அந்நியமாக இருக்கிறது. செருவார்க்கு சேனிகவா என்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின் செருவார்க்கு சேனிகவா இன்பம் என்பது இந்த குறளினுடைய பொருளாகிறது. அடுத்து 10ஆம் குறள். கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. ஒல்லாது ஒளி. ஒளி என்றால் வெளிச்சம் என்று பொருள். போர்க்கலை இல்லாத ஒருவனை பகைத்துக் கொள்ளும் எளிய செயலை கூட செய்ய இயலாத ஒருவனுக்கு எந்த காலத்திலும் புகழ் வந்து சேராது என்பது கருத்து. ஒளி என்பது புகழ் என்று இங்கே பொருள். வெளிச்சம். இவன் சமுதாயத்திலே ஒரு ஒளி மிக்கவனாக, புகழ் மிக்கவனாக இருக்க வேண்டும் என்றால், இந்த போர்க்கலை இல்லாத ஒருவனை கூட, ஒரு சிற்றரசனை கூட இவன் பகைத்து வெற்றி பெற முடியவில்லை என்றால் இவனுடைய புகழ் வெளியே தெரியாமலே போய்விடும் என்பது அதனுடைய கருத்து. கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் கொல்லானை ஒல்லாது ஒளி என்பது பொருள். போர் புரிவதற்கான எந்த பயிற்சியும் எடுத்துக்கொள்ளாதவனை எஞ்ஞான்றும் கொல்லானை என்றால், எந்நாளிலும் சண்டையின்றி வெற்றி பெறாத ஒருவனை இங்கே எஞ்ஞான்று போட்டுக்கொள்ளணும். ஒல்லாது ஒளி எக்காலத்தும் புகழ்பேறு ஒன்றின் இல்லாது என்பது பொருள். இச்சிறு செயலையும் செய்ய மாட்டாதவனை எப்படி பகை வென்ற மாட்சியனாக கொள்ள முடியும் என்பதற்கு பழமொழியில ஒரு எடுத்துக்காட்டு. 249வது பாடல். 1000 காக்கைக்கு ஒரு கல் என்பது போல, மறுமணத்தர் அல்லாத மானளத்த வேந்தன் உருமணத்தானாகி ஒழுகின் சிறுமணத்தார் 1000 கூறி படைத்துக்கால் என் செய்ய 1000 காக்கைக்கு ஒரு கல். இது நமக்கு எல்லாம் தெரிந்த செய்தி. ஒரு கல் எடுத்து விட்டோம்னா சுத்தி இருக்கிற 1000 காக்கைகளும் பறந்துவிடும்.
ஒவ்வொரு காக்கைக்கும் ஒரு கல் தேவை. நம்ம நம்ம காக்கையை அடிப்பது நோக்கம் என்று ஒரு கல் எரிந்தால் அந்த இடம் கத்திட்டு கிடக்கும். அப்படி அந்த கரைந்து கொண்டே இருப்பது அந்த கரைசல் வேறு. ஒரு காகம் செத்து விட்டால் அது எழுப்புகிற ஒளி வேறு, உணவு கண்டால் எழுப்புகிற ஒளி வேறு. இந்த அதாவது நட்புக்கு வேறு ஏதேனும் அவர்கள் வீட்டிலே நடக்கிறது என்றால் செல்லாதவர்கள் கூட அவர்கள் வீட்டிலே இது மாதிரி காரியங்கள், ஒரு தீ காரியங்கள் என்று நடக்கிற போது பகைவன் கூட கலந்து கொள்வான். அதை போல ஒரு காக்கை அடிபட்டு இறந்து விட்டது என்று சொன்னால் 1000 காக்கைகள் அந்த இடத்திலே குழுமிவிடும். ஆனால் உணவுக்காக போடும்போது 1000 காக்கைகள் வருவதில்லை, 10-20 காக்கைகள் அமர்ந்து உண்ணும். இதையெல்லாம் அப்படியே தத்துவமாக சொல்லுகிறார். மேலும் வழக்கில சொல்லுவார்கள், கூரை ஏறி கோழி பிடிக்க மாட்டாத குருக்கள் வானம் கிரி வைகுந்தம் காட்டுவானா? கூரை ஏறி கோழியை பிடிக்க முடியாத குருக்கள், அதாவது ஆசிரியர், அந்த குருவானவன் அவன் எப்படி வைகுந்தத்தை காட்டுவான்? வானம் கிரி வைகுந்தம் காட்டுவானா என்று பழமொழி சொல்வாரு. அதுல இன்னொரு பழமொழி உண்டு, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவனை கோபுரம் ஏறி குடமுழுக்கு செய்வானா என்று சொல்வார், குடக்கூத்தாடுவான் என்று சொல்வார். இவை மக்கள் வழங்குகிற பழமொழிகள். இன்னொரு எடுத்துக்காட்டு, இப்ப ஒரு மற்போர் நடப்பதற்காக குழுமி இருக்கிறார்கள். ஒருத்தன் ஒரு தலையில ஒரு சுமையோட அங்க நிற்கிறான். நிறைய அப்படியே கூட்டாருக்கு வட்டமிட்டு நிற்கிறார்கள். இதே இளங்குமரனார் இந்த எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கார், இந்த இடத்துல பொருத்தமாக சொல்லியிருக்கார். அப்போ அந்த மற்போர் செய்வதற்காக ஒரு கிராம அளவிலேயே குழுமி இருக்கிறார்கள். அப்படி குழுமி இருக்கிற போது ஒருவர் மட்டும் தலையில் இன்னமும் கூட்டமாக நிற்கிறார்களே என்று வழிபோக்கனாக இருந்தவன் அந்த இடத்திலே சற்று தயங்கி அப்படி எட்டி பார்க்கிறான். பார்க்கிற போது அங்க இருக்கிற ஒரு அன்பர் தலைச்சுமையை இறக்கி வைத்து விட்டு பார்க்கலாமே என்று சொல்லுகிற போது அந்த தலைச்சுமை வைத்திருக்கிறவர் சொல்லுகிறார், இது என்ன ஒரு சிறு பிள்ளைகள் விளையாட்டு, இதை போய் பார்ப்பதற்கு நான் இதை இறக்கி வைத்து விட்டு, இது அவனுடைய காதிலே விழுந்து விடுகிறது. அந்த மற்போர் செய்வதற்காக இருக்கிறானே அவனுடைய காதில், இது என்ன சிறுவர்கள் விளையாட்டா? நாங்கள் எத்தனை நாள் பாடுபட்டு உடம்பை வளைத்து திரித்து இப்படி மற்போருக்கு காத்திருக்கிற போது சிறு விளையாட்டு என்று சொல்கிறாய், இங்கே வா என்று அந்த தலையிலே மூட்டை வைத்திருப்பவர் அழைக்கிறார். கையோடு என்கிறார். கையை பிடித்தவன் அவன் அலறி அமர்ந்து விடுகிறான். அந்த கையை இயங்காத அளவுக்கு செய்து விடுகிறார். அந்த கை கொடுக்கறது இல்லையா, அப்படி வலிமையான ஆள். அதனாலதான் அவரது சிறு பிள்ளை விளையாட்டு இருந்தார். இந்த பகையின தெரியுதா? இந்த மாதிரியான பகைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த அதிகாரம் முழுக்க திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். அதற்கு இதனுடைய 10 குறள்களினுடைய பிழிவாக, தகுதியிலான் பகையால் தகுதிகள் சேரும், தகுதியில்லாதவனுடைய பகையால் தகுதிகள் சேரும் என்பது விடை.